அதன் அடிப்படையில் இந்த மக்கள் நல்லா இருக்கணும், இந்த நாடு நல்லா இருக்கணுன்றதுக்காக தேவையில்லாத வேலையை செய்யாதீங்கன்றார். அப்போ ஆசைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், அது அடக்குன்றார். ஏன்னா அவர் ஒரு ஞானின்றதுனால, அரசியல் ஞானியாகவும் இதாக இருக்கிறதுனால ஆசைகளை முதல்ல அடக்குங்கன்றார். அந்த தத்துவத்தின் அடிப்படையில் சொல்கிறாரு, இந்த நாட்டை முன்னேற்றணும், பொருளாதாரத்தை முன்னேற்றணும் அப்படின்னா அப்படி இருங்கன்றார். இந்த உலகத்தில் எல்லாம் ஏமாற்றுவார்கள், எல்லாமே இருக்கிற சகஜம்தான். ஆனால் ஜி ஒரு கடவுள் அப்படின்ற நமக்கு தெரியும். அவர் ஒரு அறிவுரை சொல்லி இப்படிலாம் இருக்குது, ஏன்னா உங்களுக்கு நல்லது, உங்கள் குடும்பத்துக்கு நல்லதுன்ற மாதிரி. யாரும் வெளிநாட்டு போகாதீங்க அப்படின்னு ஃப்ளைட் வாசல்லேருந்தே சொல்லிவிட்டு அப்படியே ஃப்ளைட் ஏறி 7 நாட்டுக்கு போயிருக்காரு ஜி. போய் சுற்றிட்டு வருவார். எல்லாமே வடிவேலுடைய தத்துவங்களின் அடிப்படையும் நித்யானந்தாவோட தத்துவத்தின் அடிப்படையில் தான் ஜி பேசுவார். அதெல்லாம் நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா அது ஏற்கனவே நடந்திருக்கு. பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் 1 வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு அரசியல் விமர்சகர், மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள் இணைகிறார்கள். சார் வணக்கம். 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 தங்கம் வாங்க வேண்டாம், தயவு செஞ்சு தங்கத்தை வாங்காதீங்க, நிப்பாட்டுங்க அப்படின்னு பேசியிருக்காரு பிரதமர். அது ஒரு ஆலோசனை தானா, இல்ல அதையும் தாண்டி தீவிரமாக நடவடிக்கை வருமா? அதுக்கு அடுத்து தீவிர நடவடிக்கை இல்லை, ஏற்கனவே சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கேன், அவன் தங்கம் வாங்குறதுக்கு போய் ஏதாவது காலையில் ரேஷன் கடையில் வரிசையில் நிற்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அண்ணா, நம்மளே தியாகராய நகர் போனோம்னா பாருங்க, கல்யாண ஜுவல்லர்ஸ், தங்கமயில்னு ஒரு கூட்டம் இருக்கு. என்ன வராங்க, அது இருக்குதான் செய்யும். அதனால தான் அவர் என்ன செய்கிறாரு, வேணான்றாரு. அதே மாதிரி தங்கம் வேணான்னு சொல்கிறது பிரச்சனை இல்லை, எண்ணெயை கம்மியாக பயன்படுத்துகின்றார். அதற்கு அப்புறம் அரிசியை கம்மியாக பயன்படுத்துகின்றார். அடுத்து அளவாக சாப்பிடுங்க, அதான் உடம்புக்கு நல்லதுன்றார். டயட்டில் இருக்கேன், டயட்டில் அதான் உடம்பு குறையுன்னு. இப்படியே ஒன்றுன்னா சொல்லிகிட்டே போவாங்க. அதுக்கப்புறம் எதுக்கு பேண்ட்டு அதுதானே, இவ்வளோ நீள துணி, இந்த ஒரு பேண்ட்டு துணியை 3 வேணுன்னா 3 ட்ரௌசர் தைக்கலாம். உங்கள் 2 கை சட்டையை இப்போ நானும் பாருங்கள் ஏற்கனவே போட்டேன். இப்போ உங்கள் கையை மட்டும் 2 கையை வெட்டுறதில்ல, கையில் 2 சட்டையை வெட்டினா எதுக்கு காலர் 2 குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸு தைக்கலாம். இது பூராமே வீண் தானே. புரியுதா? ட்ரௌசர் எப்படின்னா கட் பண்ணி இதே பேண்ட்டை ட்ரௌசராக போட்டிங்கன்னா ஒரு பேண்ட்டில் 3 ட்ரௌசர் தைக்கலாம். காக்கி ட்ரௌசர் பையங்களுக்கும் உங்களுக்கும் தைச்சிக்கலாம். காக்கி ட்ரௌசரே தைக்கலாம் இல்லையா, இன்னும் ஈஸியாக இருக்கும், எது வேணாலும் தைக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது எதையுமே வீணாக்கக்கூடாதுன்றது தான் அவரோட கான்செப்ட். வீணாக்காதீங்க, எண்ணெயை கம்மியாக பயன்படுத்துங்க. கோல்டு எதுக்கு? இப்போ தாலி கட்டுறீங்க, கடைசி ஒரு கல்யாணம் எதில் போய் முடியும்? எல்லாம் ப்ரீ வெட்டிங், போஸ்ட் வெட்டிங், அது மயிறு மட்டை, அங்கே போகிறீங்க, இங்கே போகிறீங்க, எல்லாம் போகிறீங்க. கடைசியில் ஃபைனல் என்ன? தாலி தானே. தாலி அதுக்கப்புறம் தாலி கட்டிட்டு அப்படியே விட்டு போயிட்டா என்ன ஆகும்? அதுக்கப்புறம் குழந்தை பிறக்குமா? தாலி கட்டிட்டீங்க, இப்போ நீங்களாம் என்ன பண்ணீங்க? கல்யாணம் பண்ணி தாலி இல்லை கிலோ நானும் 10 மணி சமாச்சாரம்லாம் பேசுற மாதிரி இருக்கு. பேசுற மாதிரி இல்லை, அதுதான் ஃபைனலு. எதை நோக்கி நீங்க போறீங்க அப்படின்னா இலக்கு என்ன, இலக்கு என்னன்றதுதான் முக்கியமே தவிர நீங்க இலக்கு விளக்கு தான். புரியுதா? ஸோ அதுதான். இதே தவிர முன்னாடி நீங்க ப்ரீ வெட்டிங், போஸ்ட் வெட்டிங், ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, இப்போ சேலை வாங்குறது, கவுன் தைக்கிறது, இப்போ வேண்டு தைக்கிறது, கோட்டு தைக்கிறது, சர்ச்சுக்கு போகிறது, பள்ளிவாசலுக்கு போகிறது, இப்போ கோயிலுக்கு போகிறது, இதெல்லாமே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான் ஃபுல்லாகவே. சரி, மெயின் மேட்ரு தான். அதுனா குழந்தை பிறப்பு தான் மனிதர்களுடைய தத்துவமே. குழந்தை ப்ரொடக்டிவிட்டி தான். ஒரு ஆணும் பெண்ணும் சேரணும், அடுத்து பிறக்கணும், அதுக்கு சந்ததி, இதுதான் முக்கியமே தவிர நீங்கள் தாலி எங்கே கட்டினா என்ன, கட்டலைன்னா என்ன? தாலி கட்டலைன்னா இப்போ சின்ன தம்பி பிரபு கேட்டோம், தாலி கட்டி மேலே கொட்டினா தான் கல்யாணமா? இல்லை காலி மேலே கொட்டி உறவு வைத்து கொண்டாடுறதா குழந்தை பிறக்குமா? ஆமாம், எவ்வளோ பட்டு சேலை, பட்டு வேஷ்டி சட்டை போட்டு தான் ப்ரொடக்டிவிட்டி வர முடியும், வருமா? அதைத்தான் அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் அவர் ஒரு கடவுளாக அவர் சொல்கிறார். எதுக்கு இது வேண்டாம், தங்கம் வேண்டாம், வாங்காதீங்க. தங்க செயினும் நெக்லஸும் போடாமல் நீங்கள் ஒரு முதலரவுக்கு ஒரு பால் செம்போட போகிறீங்க, இப்போ குழந்தை பிறக்காதா? 2 அடிப்படை தத்துவத்தில் தான் வரேன். எதுக்கு போய் காசை வேஸ்ட் பண்ணுறீங்க? அந்நிய செலாவணி எவ்வளோ போகுது? எஸ், நீங்கள் ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுறதுக்கு இந்த நாடு நாசமாக போகுது இல்லை? புரியுதா இல்லையா? அதன் அடிப்படையில் இந்த மக்கள் நல்லா இருக்கணும், இந்த நாடு நல்லா இருக்கணுன்றதுக்காக தேவையில்லாத வேலையை செய்யாதீங்கன்றார். அவ்வளோதான். புரியுதா? அதன் அடிப்படையில் ஒரு பிரதமர் என்ற வகையிலும், ஒரு கடவுள் என்ற வகையிலும், ஒரு தந்தை ஸ்தானத்தில், தாய் ஸ்தானத்தில் இருந்து அவர் அதை சொல்கிறார். அதை கேட்டு நடக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. அது சாத்தியமா இதெல்லாம்? ஏன்னா எல்லாரும் என்ன கேட்குறாங்க,
தங்கம்ன்றது எல்லோரும் விரும்புற ஒரு பொருளா பார்க்கப்படுது. எல்லோரும் ஆண் பெண் உட்பட எல்லாரும் ஐஸ்வர்யா ராய் மேலே தான் எல்லாரும் விருப்பம் வச்சுருந்தா அதுக்காக என்ன பண்ண முடியும்? அது விரும்பதெல்லாம் கொடுத்துட முடியுமா? எல்லாருக்கும் விருப்பம் இருக்க தான் செய்யும். இப்போ உங்களுக்கு என்ன இதோட காலையில் மதியம் நைட்டு சாப்பிட்றீங்க, சரி வாரத்தில் 2 நாள் கறி மீன் சாப்பிட்றீங்க, ஒரு பைக் வச்சுருக்கீங்க, இதோட உங்கள் விருப்பம் நின்றுமா? போகிற வர நீங்கள் அப்படி யோசிக்க, போகிற வர காரெல்லாம் பார்க்குறீங்களா, வாங்கலாமா? நீங்கள் எந்த எண்ணத்துக்கு போனீங்கன்னு எனக்கு தெரியுது, போகிற வர்றன்றது. நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. நீ போகிற வர காரெல்லாம் பார்க்குறீங்க, இதை வாங்கலாமா, இந்த காரை வாங்கலாமா, அந்த காரை வாங்கலாமா அடுத்து பார்ப்பீங்க. அப்புறம் அந்த காரை வாங்கிட்டீங்கன்னா சரி அந்த கார் நல்லா இருக்கே, இதோட கொஞ்சம் ஒரு 25 லட்ச ரூபாய்க்கு போகும். இதுதானே மனித இது. அப்போ ஆசைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது அடக்குன்றார். ஏன்னா அவர் ஒரு ஞானின்றதுனால, அரசியல் ஞானியாகவும் இதாக இருக்கிறதுனால ஆசைகளை முதல்ல அடக்குங்கன்றார். எண்ணெயை கம்மியாக சாப்பிடுங்கன்றது ஆரம்பித்து கல்யாணத்துக்கு தங்கம் அவசியம் இல்லைன்ற வரைக்கும் அந்த தத்துவத்தின் அடிப்படையில் அவர் சொல்கிறாரு, இந்த நாட்டை முன்னேற்றணும், பொருளாதாரத்தை முன்னேற்றணும் அப்படின்னா அப்படி இருங்கன்றார். இன்னொரு தரப்பு பொருளாதார வல்லுநர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, யாரு? அதான் நான் சொல்றேன், அந்த தரப்புல இருக்கவங்க சொல்றாங்க, மோடியுடைய இந்த அறிவிப்புன்றது ரொம்ப முக்கியமான அறிவிப்பு. கரெக்டான இடத்துல மோடி பாயிண்ட் பிடிச்சிட்டாரு. எஸ், தங்கத்தை வாங்குறத நம்ம நிப்பாட்டி மோடி சொல்றதை நம்ம பண்ணோம்னா நம்ம இந்த பிரச்சனை அமெரிக்காக்கார மாதிரி பிச்சை எடுக்கணும். தங்கம் இருக்கிறதுனால ஏதாவது அவசரத்துக்கு அடகு வச்சு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், இதை கட்டணும் பண்ணிட்டு இருக்கேன். அதே நாசக்காடாக எங்களை தெருவில் பிச்சை எடுக்கிற அளவுக்கு பண்ணணுன்றது தான் மோடியோட எண்ணமாக இருக்குன்ற மாதிரி தான் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. இதுதான் நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஆனால் இது எப்படி எடுத்துக்கிறீங்களோ உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்களும் பொருளாதார வல்லுநர் டேக் போட்டுலன்னா எழுதுறாங்க, கரெக்டாக பண்றாருங்க. இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார நலன் ஒன்று இருக்கு இதுல மோடி எடுக்கிறதுல. அது போக அதுல ஒரு அரசியல் நலனும் இருக்கு. அதுல கரெக்டா ஒரு காய மூவ் பண்றாரு. நீ இந்த புக்கெல்லாம் படிக்கிற பழக்கம் உண்டா உங்களுக்கு? ஆமா, வச்சிருக்கேன், பண்ணி கொடுத்த புக்கு வச்சிருக்கீங்க. இதுல என்னன்னா பொருளாதார வல்லுநர்னு இருப்பாங்க சில பேர், எல்லாரையும் நம்ம சொல்லலை. சில பேர் என்ன பண்ணா, கோடீஸ்வரன் ஆகுது எப்படி, பணத்தை கையாள்வது எப்படி, கோடிக்கணக்கான ரூபாயின்னு போட்டிருப்பான். அந்த ஆள் என்னடா பண்றான்னா, எங்கேயா வேலை பார்த்துட்டு இருப்பான் கம்பெனியில், டிவிஎஸ் கம்பெனியில் மேனேஜராக இல்லை அக்கௌண்டண்ட்டாக இருப்பான். அந்த புக்கை ஒரு 10 அப்புறம் நீ ஏன் பிச்சை எடுக்கிறன்ற கேள்வி யாருமே கேட்க மாட்டாங்க. நீ எவ்வளோ அப்போ, அதாவது அம்பானியோ அதானியோ ஒரு புக்கை எழுதி கோடீஸ்வரன் ஆகுது எப்படி அப்படின்னா, அவர்கள் கோடீஸ்வரன் ஆயிருக்காங்க, கீழே மேலே ப்ரூவ் பண்ணிட்டாங்க. பண்ணல. இவன் அந்த கம்பெனியில் ஆடிட்டராக கூட இருக்க மாட்டான். மாதம் 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இதை வேலை பார்த்துரு. அப்போ நீ ஏன் ஆகலை அப்படின்னு அவனும் கேட்க மாட்டான். நான் ஏனின்றாங்க, நான் ஏனி எல்லாரும் ஏற்றி விடுவேன். ஆமாம், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ இவங்க அந்த ஏனியில் ஏறி வெளில தான் அடிக்கணும், புரியுது அவங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த உலகத்தில் எல்லாம் ஏமாற்றுவார்கள், எல்லாமே இருக்கிற சகஜம்தான். ஆனால் ஜி ஒரு கடவுள் அப்படின்ற நமக்கு தெரியும். அவர் ஒரு அறிவுரை சொல்கிறார், இப்படிலாம் இருந்துக்குங்க, ஏன்னா உங்களுக்கு நல்லது, உங்கள் குடும்பத்துக்கு நல்லதுன்ற மாதிரி சொல்கிறார். எதுவாக இருந்தாலும் ஒரு நாட்டினுடைய பிரதமர், உச்சபட்ச இடத்துல இருக்க பிரதமர், அவர் சொல்றத மக்கள் எப்படின்னு கேட்பாங்க, எப்படி புரிஞ்சுக்கலாம்? மக்கள் அவர் சொல்றது கேட்டு தானே இவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல. 220 சீட்டு அதை ஜெயிச்சிருக்காருல, 240 ஜெயிச்சிருக்காருல. அப்போ அப்போ மக்கள் கேட்டு தானே அந்த 240 சீட்டுக்கு போட்டிருக்காங்க ஓட்டு. அது நம்ம சொல்ற எல்லாத்தையும் மக்கள் கேட்பாங்கன்ற மனநிலையில பிரதமர் இருக்காரா, இல்லை எப்படின்னு? நம்ம சொன்னா கேட்பாங்கன்னு நினைக்கிறார். அறிவுரை சொல்றது தானே. அவர் மான் கி பாத்னு ஒரு இதில் பேசிட்டு ரேடியோன்னு கேட்கறது இல்லைன்னா கூட அவர் பேசுறத பேசிட்டு தான் இருப்பார். அதை எடுத்து நம்ம கோடி மீடியாலாம் போட்டுட்டு அது ஒரு ஸ்டைல். பெரும்பாலும் அலுவலகம் போறத நிப்பாட்டிடுங்க, வீட்டில் என்ன வேலை இருக்கும், சாரிண்ணா வீட்டில் இருந்தே வேலை செய்யுங்க அப்படின்னு. அதுதான் நித்யானந்தா சொல்றாப்புல, நம்மளுடைய தமிழ் ஞானி. தனி நாடே, இவராச்சும் ஒரு நாட்டில் முயற்சி பண்ணி பிரதமராக இருக்காரு. அவர் தனி நாடை தானே உருவாக்கி பிரதமராக இருக்காரு. அவர் ஏற்கனவே எத்தனை சொல்றாரு, வேலைக்கு போகாத கிறுக்கு பயிலுக்கு தான் வேலைக்கு போவான், எஸ் விளங்காதவன் தான் வேலைக்கு போவான், நீயா நிற்கப்பாரு அப்படின்னு அன்னைக்கே சொல்றாரு. அப்போ நம்ம தமிழர்கள் எவ்வளோ அட்வான்ஸாக இருக்காங்க. மோடிஜி இன்னைக்கு சொல்கிறது அவரை போன வருஷமே சொல்லிட்டாங்க. நித்யானந்தா அவரும் ஒரு நாட்டோட அதிபர் தான் அவர். ஸோ அந்த மாதிரி இப்போ தமிழர்கள் எப்பவுமே அட்வான்ஸாக இருக்காங்க. ஜி சொல்கிறதே நீங்கள் கேட்கலாம், என்ன கேளுங்க. நான் இன்னொன்று ரொம்ப கவனமாக கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதை தாண்டி நீங்கள் கல்லூரிக்கு போகிறதுல நிப்பாட்டுங்க, வீட்டில் இருந்தே படிக்கலாம், கல்வி அலுவலகங்களை நீங்கள் மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்கிறது, பெட்ரோல் டீசல் கச்சா எண்ணெய் தட்டுப்பாட்டில் ரொம்ப கவனமாக இருக்கணும், குறைவாக கையாளுங்க, தேவையற்ற பயணங்கள் தவறுங்க, இவ்வளவும் என்ன நடக்க போகுது அடுத்து? இவ்வளவு இதுக்கும் நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இதை இவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே கடந்த 2 வருடங்களாக விஜய் செஞ்சுட்டு இருக்காரு நம்மளோட முதலமைச்சர். அப்போ தமிழம் பெருசா, மோடிஜி பெருசா? வெளியவே வராதிங்க, பெட்ரோல் டீசல் வேஸ்ட் ஆகும் இதாகும் சொல்லி அவரை 2 வருஷமாக வீட்டுக்குள்ளே இருந்து கட்சி நடத்தி இன்னைக்கு ஜெயிச்சிருக்காருல்ல. இது ஒரு உதாரணமாக நீங்கள் எடுத்துங்க, முன்னுதாரணமாக எடுத்துங்க. நீங்கள் அதே மாதிரி உங்கள் ஆஃபீஸ்லேருந்து பேட்டி எடுக்கிறதுக்கு பாருங்கள். ஒருத்தர் வீட்டை விட்டே வெளியில் வராமல் பிரச்சாரம் பண்ணாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக போகாமே முதலமைச்சர் ஆக முடியும்னு சொல்லி நிரூபிச்சுக்காரு நம்ம முதலமைச்சர். அந்த வகையில் இப்போ நீங்களும் வெளியே போகாமல் ஆஃபீஸில் இருந்தே பேட்டி எடுத்து எப்படி சேனலை உயர்த்துறது, வியூவர்ஸை உயர்த்துறது,
அப்படின்ற ஒரு புதிய கண்டுபிடிப்புகளை பண்ணுங்க. அதுதான் மோடிஜி சொல்றாரு. மோடிஜிக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடியவர் விஜய்ஜி. அடுத்து என்னென்ன அறிவிப்பு வரும்னு நினைக்கிறீங்க? அதான் நிறைவான கேள்வி தான். அடுத்து என்ன மாதிரியான அறிவிப்பு வரும்? நம்ம மறுபடியும் 2020-21 தயாராகணும்னு புரிஞ்சுக்கலாமா? அதுதான் தலையில எழுதியிருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இல்லை அப்படி இல்லை, அந்த அளவுக்கெல்லாம் போகாது. அதை நீங்களா செஞ்சிருங்கன்றது தான். போறையா வாயில கத்தி விட்டு சுத்தவான்றதுன்றது தான் வடிவேல் சொன்ன தத்துவம். நீயா போயிட்டானா நல்லது, இல்லைன்னா வாயில கத்தி விட்டு சுற்றுவேன் அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம். அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காரு. நீங்களாம் வீட்டில் இருந்துருங்க, வெளியில் போகாதீங்க, எண்ணெயை கம்மியாக சாப்பிடுங்க, பெட்ரோல் டீசல் போடாதீங்க, இல்லைன்னா அதுதான் இது வாயில் கத்தி விட்டு சுற்றுவார். அடுத்து நீங்கள் இதெல்லாம் பண்ணலைன்னா அது அடுத்தடுத்து நடக்கும். அப்புறம் நானாக மூடுறதுக்குள்ளே நீங்களாக போகாமல் பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை. வெட்டியாக வந்து பெட்ரோல் பங்கில் ரேட்டு கூடிச்சு அது இதுன்னு கற்றுனீங்க, உங்களை அதோட முடிச்சு கட்டிடுவேன் அப்படின்றதுக்கான முன்னேற்பாடு தான். இப்போ யாரும் வெளிநாட்டுக்கு போகாதீங்க அப்படின்னு ஃப்ளைட் வாசல்லேருந்தே சொல்லிவிட்டு அப்படியே ஃப்ளைட் ஏறி 7 நாட்டுக்கு போயிருக்காரு ஜி. போய் சுற்றிட்டு வருவார். வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை பின்பற்றினீங்கன்னா உங்களுக்கு நல்லது, இல்லைன்னா இந்த நாட்டுக்கு நல்லது. நம்ம தமிழ் திரைப்படத்தில் கூட ஒரு பழைய படம் எனக்கு ஞாபகம் இல்லைன்னா, பேருந்தில் பயணிக்காமல் பேருந்து பின்னாடியே ஓடி வந்து ₹1 மிச்சப்படுத்திட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு காட்சி இருக்கும். அதுக்கு அவங்க அப்பா, எனக்கு பிறந்தவனாடா நீ ஆட்டோ பின்னாடி ஓடி வந்திருந்தா ₹10 மிச்சப்படுத்திருக்கலாம் அப்படின்ற. அதுதான் மோடிஜியோட இது எல்லாமே தமிழில் வந்தது. எல்லாமே தமிழர்களை பின்பற்றி தான் மோடிஜி தமிழர்கள் மீது மிகுந்த பாசம் உள்ளார். தமிழ் மொழி மீது தமிழ் பற்று. இந்த படங்கள்லாம் ஏதாவது ஒரு இதில் எங்கேயாவது உட்காந்துருக்கும் போது எதையாவது ஒன்று போட்டு விட்டுருப்பாங்க. அதை பார்த்துருப்பாரு, இது நல்ல கான்செப்டாக இருக்கு அப்படின்றத அதை பின்பற்றி ஆஃபீஸுக்கு போங்க. இப்போ ஒருத்தர் பைக்கில் போகிறாருன்னா நீங்கள் ஒருத்தர் பின்னாடி உட்காந்துக்கலாம், இன்னொருத்தர் பின்னாடியே ஓடலாம், டக்குன்னு போய் சேர்ந்துடலாம் சீக்கிரமாகவே. மிச்சம் தானே அது அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லுவார். அவர் சொல்கிறத நீங்கள் பின்பற்றுங்க, பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி இருக்கும். பார்த்து பண்ணுங்க. கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு தமிழ் படத்தோட தமிழருடைய தழுவலாக இருக்குல்லன்னா ஒரு செயல்பாடு. எல்லாமே வடிவேலுடைய தத்துவங்களின் அடிப்படையும் நித்யானந்தாவோட தத்துவத்தின் அடிப்படையில் தான் ஜி பேசுவார். அதெல்லாம் நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா அது ஏற்கனவே நடந்திருக்கும். அன்றே கணித்தார் வடிவேலுன்ற மாதிரி வந்ததை தான் இவர் செஞ்சுட்டு இருக்காரு. ஜி வந்து அதை அந்த படத்தை பார்த்துருக்காரா என்னன்னு தெரியல. உலகத்தில் வந்து பல்வேறு நபர்களுக்கு ஒரே நேரத்தில் ஒரே மாதிரியான விஷயங்கள் தோணும். அந்த மாதிரி வடிவேலுக்கு 8 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி தோணுனது இன்னைக்கு ஜிக்கு தோணும்போது அவர் அதே சொல்கிறார், வீட்டை விட்டு வெளில வராங்க, வீட்டிலே இருங்க. அதாவது ஒரு விஷயம் நான் சொல்லி முடிச்சிடறேன். நீங்கள் வந்து இப்போ நம்ம ஜாலியாக பேசுகிறீங்க, நீங்கள் கேட்குறீங்க. ஏன்னா நம்ம பிரதமரே வந்து அதை இழிவுபடுத்துற மாதிரியான செயல். சரி, அவர் சொல்கிறத நீங்கள் கேட்கல அப்படிங்கும்போது அது வேறு. சரி, ஒரு சீரியஸாக விஷயம் பேசணும் அப்படின்னா இந்த முட்டா கூவைங்க இருக்காங்கல்ல, நம்ம ஜியே சொல்ல, நம்ம சிந்தனையாளர்கள் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா அமெரிக்காவில் ஒரு டைம் இதே மாதிரி ஒபாமா இருக்கும்போது பொருளாதாரத்தில் ஒரு சிக்கல் வந்துச்சு. அப்போ என்ன சொன்னார்னா, தயவுசெய்து உங்கள் காரில் ஃப்ரீக்வெண்ட்டாக வாரத்துக்கு ஒரு டைமோ ஒரு டைம் வந்து ஏரை செக் பண்ணுங்கள், காற்றை செக் பண்ணுங்கள், காற்று கம்மியாக வச்சு வண்டி ஓட்டாதீங்கன்னு ஒரு யார் சொல்கிறா? ஒரு ஜனாதிபதி ஒபாமா. எதுக்கு சொல்கிறாரு? அந்த காற்று சரியாக இருந்தால் இன்னும் பெட்ரோல் இழுக்கிறதுல கொஞ்சம் நேரம் தான் ஆகும், மிச்சப்படுத்தலாம். கரெக்டாக கண்டுபிடிச்சி. அதாவது அந்த காற்று வந்து ஃபுல்லாக அது ஒரு டயரில் எவ்வளோ காற்று ப்ரெஷர் வைக்கணும் அதை வச்சிங்கன்னா தான் மைலேஜ் ஜாஸ்தியாக கூடுதலாக கொடுக்கும். காற்று கம்மியாக இருந்தால் ஒரு லிட்டருக்கு 15 தருதுன்னா 14-13 தான் தரும். அப்போ ஒரு காருக்கு இப்படின்னா 50 லட்சம் காருக்கு என்னாச்சு? 1 கிலோமீட்டர்னா 50 லட்சம் கிலோமீட்டர். 50 லட்சம் கிலோமீட்டருக்கு எவ்வளோ ஃபியூவல் மிச்சமாகும்? ஸோ அதனால் இந்த நாட்டு மக்கள்லாம் தயவு செய்து முதல்ல நீங்கள் காற்றை செக் பண்ணுங்கள். உங்களை வேறு எதுவுமே நான் சொல்லலை. அதுலேயே பல லட்சம் பல ஆயிரம் கோடிகள் வருஷத்துக்கு அந்நிய செலாவணி மிச்சப்படும். காற்றுன்ற அளவுக்கு எப்போ யோசிச்சாங்க? 15 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்கிறார் ஒபாமா. நம்ம இதில் உள்ள சில கூமுட்டை கூவைங்க வச்சுக்கோங்களேன், சரி விடுங்க. இப்போ நான் பிரதமர் மோடிஜி இருக்காரு, உதாரணத்துக்கு சொல்கிறேன். எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா என்ன ஆகும்னா பைத்தியம் பிடிச்சி போயிடுவாங்க. 2 விஷயம் நடக்கும். ஒர்க் ஃப்ரம் ஹோமில் என்ன நடக்கும்னா 2 விஷயம் நடக்கும். வீட்டில் அவன் நிம்மதியாக வேலை பார்க்க முடியாது. எஸ், இல்லை அவள் வேலை பார்க்க முடியாது. பொண்டாட்டி புருஷன் சண்டை அத்துக்கிட்டு போயிடும். ஒரே மூஞ்சியவே காலையில் வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வந்துடுறான். அந்த நைட்டு மட்டும்தான் இருக்கான் என் வீட்டில். அப்பயே ஒருத்தன் மூஞ்சியை பார்த்துக்க முடியல, சகிக்க முடியல, சண்டை வந்துடுது. இதில் 24 மணி நேரம் இருந்தால் என்ன ஆகும்? மாமியார் ஒரு பக்கம் டார்ச்சர், மாமனார் டார்ச்சர் ஒரு பக்கம், இடம் இருக்காது, பிள்ளை ஒரு பக்கம் கற்றுங்க, ஒழுங்காக எப்படி வேலை பார்ப்பான்? வேலை பார்த்து ஆஃபீஸ் போனான்னா கூட ஆஃபீஸ் போயிருக்காரு 6 மணி வரைக்கும் வரும்னு விட்டு வச்சுருவாங்க. வீட்டில் இருந்தான்னு வைங்க, ஏங்க கொஞ்சம் டப்புன்னு போங்க, என்ன கொதிச்சுக்கிட்டு இருக்கு, டக்குன்னு பாரு இந்த உப்பு காலி ஆயிடுச்சுன்னு. அவன் வந்து ஆன்லைனில் ஏதாவது அமெரிக்காவில் ஏதாவது பேசிட்டு அவனை உப்பு வாங்க விட்டுருவாங்க. உப்பு வாங்கிட்டு வாங்க டக்குன்னு, போங்க இதான் ஒரு சட்டி கருகுது, 10 வச்சுட்டேன், போங்க வடகம் வாங்க மறந்துட்டேன்னு வைங்க. இவன் ஓடுவான் ட்ரௌசரோட ஓடி போய் வாங்கிட்டு வருவான். இல்லை தயிர் மறந்துட்டேன்னு, இல்லை கொத்தமல்லி இல்லைங்க
ஐயோ தாலிக்குள்ள கருவேப்பிலை இல்லைன்னு ஒன்று அலைய விடுவாங்க. இப்படி இருக்கும் ஜி சொல்றது கேட்டா. ஆமா ஆமா ஃபோன் குடும்பம் நாசமா போயிடும், மாமனார் மாமியார் பிரிஞ்சிருவாங்க, புருஷன் பொண்டாட்டி பிரிஞ்சிருவாங்க, தெருவுக்கு போயிடுவாங்க. இப்படி ஒரு பக்கம் நடக்கும். இல்லையா மாமனார் மாமியார் இல்லை ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் மட்டும் இருக்காங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் 2 பேர். என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொரோனா குழந்தைகள் எவ்வளோ பிறந்துச்சு தெரியுமா? 2020 லாக்டவுன் போட்டாங்க, வேற வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நேரம் பிறந்த குழந்தைகள் 21 நிறைய ஜாஸ்தி, பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆச்சு. ஆமா இப்படி நடக்கும். ரொம்ப அன்பு அதிகமாகி அதனால என்ன ஆகும்னா பாப்புலேஷனும் பெருகும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அந்த கம்பெனி நாசமாக போயிடும். சம்பளம் கொடுக்குறோம், இவங்க ஆன்லைனில் ஆன் பண்ணி வச்சுட்டு இவங்க ஆன் பண்ணியிருப்பாங்க. அப்போ ப்ரொடக்டிவிட்டி பார்த்து இவர் பெட்ரோல் விலை குறையுதுன்றக்காக எல்லாம் எவனும் ஆஃபீஸ் போகாதன்னு பார்த்தா வீட்டில் பஞ்சாயத்தாகி குடும்பம் 2ஆ போயிடும், கோர்ட்டுக்கு வேலை ஜாஸ்தி ஆயிரும், பல்வேறு பாதிப்பு வரும். எப்படி டயரில் காற்று அடிச்சா அந்நிய செலவான ஆயிரக்கணக்கான கோடி இருக்கோ அந்த மாதிரி எல்லாமே ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆனது. அந்த பொண்ணு ஒரு குழந்தைய பெற்றுட்டு அப்படியே டீசெண்டாக இன்னொரு 5 வருஷத்துக்கு அப்படியே ஒரு கெத்தாக இருப்போம், ஸ்லிம்மாக மெயின்டைன் பண்ணுவோம்னு நினச்சிட்டு இருப்பான். இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டாங்கன்னா என்ன ஆகும்? வீட்டில் வேலை செய்யும், 2-3 குழந்தையாயிரம் போயிடும். இது பல்வேறு இதெல்லாம் ஜி கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னா அவருக்கு தெரியும். அதனால் இதில் நிறைய பாதிப்புகள் இருக்குது. பெட்ரோல் ₹1 கூடுதுன்றதுக்காக என்னென்ன சுற்றுறாங்க பாருங்கள். இந்த நாட்டை நாசப்படுத்தி கம்பெனியோட ப்ரொடக்டிவிட்டி காலியாயிரும். இப்படி ஒரு பிரச்சனை. இன்னொரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு கம்பெனி சொல்கிறான், தம்பி உங்கள் வீடு எங்கே இருக்குது, எல்லாரும் பக்கத்தில் இடம் பார்த்து வந்துடுங்க, ஒரே வண்டி அனுப்புவோம், ஒரு கேப் ஒன்று அனுப்பிடுறோம். அதில் நீங்கள் எல்லாம் ஜிஎம் வருவார், இந்த சிஇஓ வருவார், அவர் காரில் 4 பேர் வந்துருங்க, அடுத்து அடுத்து இன்னொருத்தர் அடுத்த கேட்டகரி டீம் லீடர் வந்துருவார். ஆமாம், அப்போ ஹெச்ஆர் காரில் 4 பேர் அவருக்கு வந்துருங்கன்னு வரும்போது என்ன ஆகும்னா அவருக்கு ஒரு மகன் இருக்கும். இந்த பையன் டெய்லி அவர் வீட்டில் போய் தான் பிக்கப் பண்ண போவோம். ஒரே காரில் வந்துருங்க அப்படிங்கும்போது இவனுக்கு அவன் மகளுக்கு கனெக்ஷன் ஆகிடும். நல்லதே பேச மாட்டேன், நல்லதுதாங்க பாக்குறவங்க. என்ன சார் நல்லதே பேச மாட்டீங்களா? அவர் இருக்காரு, டெய்லி அந்த பொண்ணை பார்ப்பாரு, ஒரு பிரதர் சிஸ்டரா பழகுவாங்க. ஏன் லவ் பண்ணக்கூடாதா? என்னங்க லவ் பண்ணிட்டான்னு வைங்க, அப்போ ஈஸியாக அவனுக்கு சாதாரண ஒரு ஐடியில் வேலை பார்க்குற ஒரு பையன் சிஇஓ பொண்ணை கல்யாணம் பண்ணிடும். இப்படி நடக்கும். அவன் வாழ்க்கையில் மண்ணு விழுந்துடும். நான் சொல்கிறேன், இதெல்லாம் செலவு மிச்சம் பண்ணுற எல்லா விஷயமுமே வேற எங்கேயோ போய் இடிக்கும். இன்னும் வேற இதெல்லாம் சொல்லலாம், வேண்டாம், நீங்கள் வேணாம், தயாராக இருக்க மாட்டீங்க. சரி, நன்றி. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பக்கம் பங்கு பொதுத்தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் 1 வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல்.